3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன கருவேப்பிலை செடி அதை வேரோட நல்லா தோண்டி கொண்டு வந்து வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தா அதில் இருக்கிற இலைகள் எல்லாமே உதிர்ந்து வெறும் குச்சி மட்டும் நின்றுச்சு. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. பேசாமல் இதை அங்கேயே விட்டுருக்கலாம், அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு செடி வளர்க்க பிடிக்குங்கிறதுனால நான் அதை கொண்டு வந்து வளர்க்க ட்ரை பண்ணேன். பட் அப்படி ஆயிடுச்சா. ஆனால் நான் தண்ணி ஊற்றுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. நான் பாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அதுலேருந்து சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு இருந்த சந்தோஷம் இருக்கே, ஐயோ செம்ம ஃபீல் தெரியுமா அது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அதுதான் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. எந்த கதை? சித்தன் போக்கில் இருக்கிற ஒரு கதை, பிரம்மம் அப்படிங்கிறது அந்த கதையோட பெயர். போன வீடியோ பார்த்தீங்களா? அதுலேயே இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில கதைகளை பற்றி நான் பேசியிருந்தேன். பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா இதை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் அதை போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சில கதைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த பிரம்மம் கதை இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மரத்தோட கதை. ஒரு மரம் வளர்ற கதை. ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து வாசலில் கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த வீட்டில் உள்ளவங்களாம் உட்காந்து பிளான் போடுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம், சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளானாக போடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேணால் ஒரு மாடு வாங்கி வளர்ப்போமா, நமக்கு வந்து அது பால் கொடுக்கும் இல்லையா, அதனால ஒரு பசு மாடு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு. உடனே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா, அவங்களோட மருமக இருக்காங்களே, அந்த பாட்டியோட மருமக, அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, ஆமாம் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்கிறது பத்தாது, அடுத்தது மாடை வாங்கிட்டு வந்து விடுங்க, அது சாணி போடும், அதையும் நான் சேர்த்து அள்ளிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கடுப்படிச்சுட்டு போவாங்க. இந்த கதை எப்போ எழுதப்பட்டது? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டு வேலைகள் வந்து ஒழியவே ஒழியாது. காலம் பூராவும் இந்த குடும்பத்துக்கு உழைத்து உழைத்து உருகுலைந்து ஓடாக தேய்ந்து போனது போதாதென்று இப்போது மாட்டு சாணி வேறு வார வேண்டுமா அப்படின்னு அந்த அம்மா வந்து கோமா கேட்குறாங்க. ஸோ அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க, வேணாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலதும் யோசிக்கிறாங்க, எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக நம்ம இங்கே ஏதாவது ஒரு மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுக்கிறாங்க, சரி ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ட்டு. என்ன மரம் அப்படிங்கும்போது ஒரு முருங்கை மரம் வளர்க்கலாம், நமக்கு அதுலேருந்து கீரை முருங்கைக்காய் அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அப்படி சொல்லி சரி முருங்கை மரம் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்துலேருந்து முருங்கை அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு வந்து ஒரு பையன் தரான். ஸோ அதை வந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து, அந்த பையன் தான் அந்த கதையை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற பையன், அவனுக்கு ஒரு தங்கையும் இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அந்த முருங்கை குச்சியை நட்டு வைக்கிறாங்க. அவங்க அம்மா எங்கேருந்தோ போய் மாட்டு சாணி கொண்டு வந்து அந்த குச்சிக்கு மேலே வந்து அப்பி விட்டுட்டு போகிறாங்க, ஏன்னா அது காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டெய்லியும் தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வராங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு நாள் திடீர்னு அந்த பையனோட தங்கச்சி சொன்னேன் இல்லையா, அவள் பேர் வந்து சவுந்தரா, அவள் வந்து அந்த பையனை எழுப்புறா. அவனுக்கு செம்ம கடுப்பு. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதான், அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கிறது. தூங்கும் போது போய் வம்பிழுத்தா கண்டிப்பாக ஏஞ்சி ஒரு உதையாவது விழும். பட் அவன் வந்து எழுந்து என்னன்னு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கேட்குறான். அவள் டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, நீ கீழே வந்து பாரு, முருங்கை மரத்துலேருந்து துளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொன்னோன்னே இவனுக்கு உற்சாகமாயிடுது. கீழே போய் பார்க்குறான், அந்த குச்சியில் வந்து ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்னதாக அந்த துளிர் வந்திருக்கு. அதை இவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு பாருங்கள். பட்டமரம் போலும் குச்சி போலும் தோற்றம் கொண்டிருந்தது முருங்கை. அதன் பட்டையின் பல்வேறு இடங்களில் பச்சை புள்ளியாக தளிர் விட்டிருந்தது. ஒட்ட வைக்கப்பட்ட பச்சை பயிறு கிளர்த்தி கொண்டு வெளியேற துடிக்கும் உயிரின் உருவம் பார்க்க பரவசம் தந்தது. இதை படிக்கும் போது எனக்கு பரவசம் தருது. தொட என் விரல் என்னை அறியாமல் நீண்டது. இது மாதிரி யாராவது பண்ண போனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பாட்டி வந்து அதை தொடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை குழந்தைகளையும் பூக்களையும் தளிர்களையும் விரல் நீட்டி சுட்டக்கூடாது, தொடவும் கூடாது, தொட்டால் அதுகளுக்கு ஊறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து தொடலை, அதை அப்படியே வேடிக்கை பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ணு முன்னாடியே வளருது. அந்த துளிர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நீட்டமாக இப்படி கிளையாகி அதுலேருந்து சின்ன சின்னதாக அந்த இலைகள் எல்லாம் வரும்ல, அதையும் இவர் விவரிச்சிருக்காரு. அதன் வளர்ச்சியின் ஒவ்வொரு கணுவும் எங்களுக்கு தெரிந்தே நிகழ்ந்தது. உளுத்தம் பொட்டின் அளவான தளிர், மெல்லிய நரம்பு போல அது விடும் கிளை, பச்சை பட்டாணியைப் போல அதன் இலை, ஊடே தோன்றும் அதன் புதிய புதிய தளிர்கள் எல்லாம் எங்கள் கண் முன்பாகவே நிகழ்ந்தன.
இதற்கிடையில் நான் 2 சட்டைகள் புதிதாக தைத்து கொண்டேன். என் முழுக்கால் பேண்ட் சற்று இறுக்கமாகிவிடவே அதை பிரித்து விட வேண்டியிருந்தது. ஒரு நாள் ரகசியமாக அதன் ஒரே ஒரு இலையை பறித்து வாயில் போட்டு சுவைத்தேன். வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. எனக்கு அது சுவாரஸ்யமாக இருந்தது. அவனோட தங்கை சவுந்தரா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அவனுக்கும் அவளுக்கும் 15 வயது வித்தியாசம். அவன் கண்ணு முன்னாடி அந்த மரம் வளர்றத பார்க்கறதுக்கு அவனுக்கு அந்த நினைவுகள் வருது. அவனோட தங்கை வந்து சின்ன வயசுலேருந்து அவ மெதுவா வளர்றத பார்த்துருந்தான் இல்லையா, அது அவனுக்கு தோணுது. அதை இதில் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. கார்டனிங் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே அந்த செடியிலேருந்து மொத காயோ இல்லை கீரையோ எதையோ பறித்து அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அதே போல் இவங்க வந்து அந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்திய நாளையும் எங்களால் மறக்க முடியாதுன்னு அந்த பையன் சொல்லுவான். அதை எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க முதல் முறை அப்படின்னா, நெய் உருக்கிறதுக்காக. நெய்யை முறிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை அதை போடுவாங்க இல்லையா, அப்படி அந்த முருங்கைக்கீரையை போட்டு நெய்யை உருக்கி அன்னைக்கு அந்த நெய்யை ஊற்றி சாப்பாடை சாப்பிட்றாங்க. என்னமோ தெரில, அன்னைக்கு வந்து அது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அழகாய் துளிர்விட்ட அதை பறித்து அம்மா ஹிம்சித்து விட்டாளே என்ற துக்கம் என் மனசுக்குள் இருக்கத்தான் செய்தது. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைனா என்ன தான் பண்ணுறது. அந்த மரம் நல்லா பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கீரை, முருங்கைக்காய் இது எல்லாமே அவங்க அன்றாடம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்து ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் வருவாங்க, வரவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த மரத்தை சாக்கா வச்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, நல்லா வந்து பழகுறாங்க. போகும்போதே கொஞ்சம் கீரை பறிச்சுக்கிறேன், ஒரு காய் முருங்கைக்காய் பறிச்சுக்கிறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இந்த முருங்கை மரத்தோட வரவால். இவன் வந்து வேலைக்கு கிளம்பி போகும்போது, சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மரத்தை திரும்பி பார்த்தா அந்த மரம் இவனுக்கு வந்து டாட்டா சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா. ஒரு பெட்டு வளர்த்தா எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். இவன் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் செம்மையாக மழை பெய்து, இடி இடிக்குது. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது இவங்க வீட்டு வாசலில் வந்து ஃபுல்லாக கூட்டம். என்னடா அப்படின்னு விளக்கிட்டு பார்த்தா மரம் வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கு. முருங்கை மரம் பாதியாக உடஞ்சிருச்சு, மீதி குச்சி மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீரை காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. விறகுக்குன்னு சொல்லி மிச்சம் கடந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா அந்த குச்சி மட்டும் நின்றுட்டுருக்கு. எப்பயுமே வழக்கமாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம போய் சைக்கிளை நிறுத்துவான். அன்றைக்கி அந்த சைக்கிளை நிறுத்தும் போது அதை பார்த்தா அந்த இடத்துல நிழல் இல்லை. பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நேற்று இருந்த மரம் நல்லா புஜிட்டிக்காக இருந்த மரம் இன்னைக்கு இப்படி குச்சி மட்டும் நின்றுட்டுருக்கே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. திடீர்னு ஒரு நாள் அதில் புது தளிர் வரதை கவனிக்கிறான். மறுபடியும் அந்த மரம் வந்து வளர ஆரம்பிக்குது. இப்படிதான் இந்த கதை முடியும். ஒரு மரத்தோட கதை. இந்த கதைக்குள்ள எவ்வளோ விஷயத்த அவர் கன்வே பண்ணியிருக்காரு தெரியுமா. இதை ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் உங்களால் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னால் சொல்ல முடிஞ்சது இதுலேருந்து ஒரு 40% தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இதை நான் இடையில படித்து காமிச்ச சில வரிகள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட எழுத்து நடை எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இது எந்த அளவுக்கு டச் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் ஒரு எழுத்தாளரால் தான் அதை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக அதில் நிறைய விஷயங்களை புகுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு இவரோட எழுத்து வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குல்ல, எனக்கு தெரியும். இதில் இன்னொரு கதை இருக்குது, மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இறுதி கதை. இது வந்து ஒரு மாட்டை பற்றின கதை. ஆனால் இதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இது மாட்டை பற்றினது இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதில் வழக்கமாக இருக்கிற இந்த மாமியார் மருமக பிரச்சனை. மருமக வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு மாடு சீதனமாக கொண்டு வரா. அவளுக்கு ரொம்ப பெருமை, சீதனமாக ஒரு மாடை வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், ஒரு பசு மாடை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொரு புறம் ஒரு பெரிய கவலை என்னன்னா, நாளைக்கு இது சாணி போட்டால் அதையும் நான் தான் அள்ளணும்ல அப்படின்ட்டு.
வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் அவங்க மாமியார், இதில் எங்கேயுமே பெயர் குறிப்பிட்டிருக்காது, அதனால நான் மாமியார்னே சொல்லிக்கிறேன். அவங்க மாமியார்கிட்ட வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்கு, பசுமாட்டை சொல்கிறாங்க. இனிமே வந்து எல்லாமே யோகம்தான், லட்சுமியே வந்த மாதிரி பசுமாடு உள்ளே வந்திருக்குனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாட்டை ரொம்ப பிடிச்சி போயிடுது. பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அந்த மாட்டை அவங்க பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாடு வந்து மாசமாகுது. அப்பயும் எவ்வளோ கண்ணும் கருத்துமா அந்த மாட்டை பார்த்துக்கிறாங்க தெரியுமா? இறுதியாக மாடு காளை கன்று ஈன்றெடுக்குது. அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு. அவங்க எதிர்பார்த்தது பசு, ஆனால் இப்போ வந்து காளை கண்ணா போச்சா உடனே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அந்த மாட்டு மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்டேருந்து விலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. 2வது முறையும் அந்த மாடு மறுபடியும் காளை கன்று போட்டோன்னே இவங்க பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாட்டை வந்து நம்ம வித்துடலாம், எதுக்காக இனிமேல் நம்ம இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த மாட்டை வித்துடுறாங்க. இறுதியாக இதை முடிக்கும் போது வந்துட்டு அந்த மாடை வித்துட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ கதையை முடிக்கும் போது என்னதான் ஆனாலும் அம்மாவும் மனுஷி தானே அப்படின்னு முடிப்பாங்க. இது அந்த கணவர், நம்ம மாமியார் மருமகளை பற்றி பேசணும் இல்லையா, அந்த கணவர் தான் இந்த கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்மாவோட பையன் எல்லாத்தையும் அவன் வந்து பார்க்குற கண்ணோட்டத்தை நம்ம படிப்போம். இவங்க மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாடு வந்து காளை கன்று கொடுத்தோன்னா எப்படி அந்த மாட்டை அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பையனோட கண்ணோட்டத்திலேருந்து நம்ம படிப்போம். இதில் இன்னும் நிறைய சிந்திக்க வைக்கும்படியான விஷயங்கள் இருக்குது இந்த சிறுகதையில். இந்த புத்தகத்தில் பிரபஞ்சன் அவர்களை பற்றி பெருமாள் முருகன் அவர்கள் ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும், பிரபஞ்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாருமே வந்து நல்லவங்க தான், அவங்களுக்கு கரெக்டான சூழ்நிலை வாய்க்கும் போது அவங்க நல்லவங்களா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கதைகளில் இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொன்றையும் படிக்கும்போது அது எனக்கு ஃபீல் ஆனுச்சு. யாரு மேலேயும் நமக்கு வந்து கோவப்பட முடியல. ஒரு கதையில் வந்து 2 பேர் கடன் பிரச்சனையால் சண்டை போட்டுக்குவாங்க. அப்போது இறுதியாக முடிக்கும் போது 2 பேர் மேலேயுமே நமக்கு கோவம் இருக்காது. கதையை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் மேலே நமக்கு கோவம் இருந்தாலும் கதை போக போக அப்படியே அது மாற ஆரம்பிச்சிடும். அந்த சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணங்கிற மாதிரி இவர் எழுதியிருப்பார். எல்லா கதைகளையும் அந்த மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்மளை அறியாமல் அந்த எழுத்தாளர் மேலே நமக்கு ஒரு பாசம் வருது. அந்த முன்னுரையில் அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, பிரபஞ்சனை பொறுத்தவரை மனிதர்கள் மகத்தானவர்கள், அவர்களுக்கான சூழல் வாய்க்கும் போது எல்லோருமே நற்பண்புகளை கொண்டவராகவே விளங்குவார். அப்படியாக சூழலை அமைத்து தருவது முக்கியம். பிரபஞ்சன் அத்தகைய சூழல்களை அமைத்து தருகிறார். அவற்றில் மனித பண்புகள் வெளிப்படுவதை ஆசையோடு நம்முன் வைக்கிறார். படைப்பாளன் உலகின் மீதுள்ள பிரியத்தை, நம்பிக்கையை இப்படித்தானே வெளிப்படுத்த முடியும். இந்த புத்தகத்தை நான் வாங்கலான்னு முடிவு பண்ணதுக்கான ரீசனே இதில் இருக்கிற மரி என்கிற ஆட்டுக்குட்டி, அந்த சிறுகதை. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் பேசலாம். நீங்கள் இது வரைக்கும் பிரபஞ்சன் அவர்களோட எழுத்த முயற்சி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும்னு நான் சொல்வேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட மற்ற புத்தக அறிமுகங்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச வாசகர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரபஞ்சன் அவர்களோட புத்தகம் ஏதாவது பரிந்துரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த கதைகளில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதை படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா. பசுமாடா இல்லை, பசுமாடு தான், பசுக்கண்ணு தான் சொல்லுவாங்க இல்லையா. 2வது போது நிறைய கச்ச 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 கச்சக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன்னா என்ன பண்ணுறது வேற வழி இல்லை, வேற